வசனம் 29, 30, 31 3 வசனங்கள். மைக். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனம் சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. சத்துவமே இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறதாக எழுதப்பட்டிருக்கு. இந்த பலன் எப்படி கிடைக்கும்னு 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? காத்திருந்தா என்ன பலன்? என்ன பலன்? புது பலன். இப்போ இந்த வசனத்தை 1, 2, 3 முறை நீங்கள் வாசித்துக்கோங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். இந்த பலன் ஆவிக்குரிய பலனா சரீர பலனா? என்னுடைய கேள்வி. நமக்கு சரீரத்துக்கும் என்ன தேவைப்படுது? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவைப்படுது? பலன். சரீரத்துக்கு பலன் வேணுங்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆவிக்குரிய பலன் வேண்டாமா? அதுவும் வேணும். ஆவிக்குரிய பலன் வேணும். ஆவிக்குரிய பலன் வேண்டாம் என்று சொன்ன வசமா மாட்டிக்கிடுவோம். கன்னடத்தில் சொல்லுவாங்க சிக்கிஸ்தேனேமாங்க. என்ன தம்பி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சிக்கிஸ்தேனேமாங்க. நான் மங்களூரில் கொஞ்ச காலம் அந்த கன்னடம் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தெரியுது. சிக்கிஸ்தேனே, மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்றேன். என்ன பாரு, என் அழகை பாருன்னு சொல்லுவார் பாஸ்டர். கன்னடத்தில் சொல்லும்போது சொல்லுவார், நன்னனோடு நன்ன சௌந்தரியனோடு. என் அழகப்பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என் அழகப்பாரு. நான் இப்படி சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் எந்த காலத்தில் உள்ளது பாருங்க. 84 நான் மங்களூர் விட்டு வந்துட்டேன். 84. இன்னும் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய வார்த்தை என் மனதில் இருக்கு. கன்னடத்தில் யாராவது பேசுகிறா எளிதாக நான் விளங்கிக் கொள்வேன், புரிந்து கொள்வேன். பேசுறது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். சரி, போட்டோம். அப்போ நாம் சிக்கிக்கிடக்கூடாது. நம்ம பாட்டு பாடுவோம் பார்த்தீங்களா? கண்ணிகளில் சிக்கிடாமல். பொதுவாக அந்த சிக்கிஸ்தேனே, சிக்கிக்கொள்ளுதல், தமிழ்லையும் அதுதான். பொதுவாக மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு எல்லாமே ஒரு மாதிரியாக திராவிட பாஷை தானே. ஒன்றுக்கொன்று பிணைந்து இணைந்து சேர்ந்து தான் வரும். நீரு, நீர், வெள்ளம், இந்த மாதிரியெல்லாம் அந்த பாஷைகள் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை மாறுது, அவ்வளோதான். ஆனால் நமக்கு தமிழ்லேயும் அது இருக்கு. சரி, இப்போ சத்துவம் இல்லாதவர்கள், பலன் இல்லாதவர்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. யாருக்கு? இவ்வளோ பலவீனமா சொன்னா எப்படி? நல்ல பலனா சொல்லுங்க. யாருக்கு சொல்லப்பட்டது? இது அந்நிய பாஷை இல்லைங்க, தமிழ் தான். சத்துவம்னா என்னது? சத்தே இல்லைன்னு சொல்றோம்ல, அதான் சத்துவம். பலன்னா என்னது? பலனே இல்லைன்னு சொல்றோம்ல, அங்கதான் என்ன வேணும்? அப்ப பலன் இல்லை, சத்துவம் இல்லை. இப்படிப்பட்ட மக்களுக்கு பலனும் தேவை, சத்துவமும் தேவை. இது ஆவிக்குரிய வாழ்விலா அல்லது உலக வாழ்விலா என்பது என்னுடைய கேள்வி.
நீங்கள் தான் பதில் சொல்லணும். யாராவது சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் திருத்திக்கிடலாம், அது ஒன்றும் தண்டனை கிடையாது. சரியாக இருந்தால் பாராட்டுகள். சரி, சொல்லுங்களேன். நான் கேட்குறது, சரீரத்துக்கு பலன் தேவையா, சரீரத்துக்கு சத்துவம் தேவையா, அல்லது ஆவிக்குரிய நிலை இருக்கே, ஜப நிலை, வேத வாசித்தல், ஆண்டவருக்கு கொடுக்கிறது, ஆண்டவரை நேசிக்கிறது, அவரை பாடுகிறது, துதிக்கிறது, இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு நிலை. இந்த ஆவிக்குரிய நிலையில் உங்களுக்கு பலவீனம் இருக்கா? அங்கே பலன் தேவையா இருக்கா? ஆவிக்குரிய நிலைமையில் நீங்கள் சத்துவமற்றவர்களாக இருக்கிறீர்களா? நிற்கவே பலன் இல்லை, அடிக்கடி விழுந்து போகிறேன், அடிக்கடி பின்வாங்கி போயிடுறேன், அடிக்கடி சோர்ந்து போகிறேன், ஜபிக்கிறது இல்லை, குடும்ப ஜபம் பண்ணுறதில்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய சோர்வு, ஆவிக்குரிய தளர்ச்சி, ஆவிக்குரிய பின்வாங்குதல் இருந்தா அங்கே கர்த்தர் உங்களை பலப்படுத்தணுமா? இப்படி நான் இந்த ரெண்டையும் உங்க முன்னால் வைக்கிறேன். நீங்கள் பதில் அந்த அம்மா சொன்ன மாதிரி புதிய ஒரு வெளிப்பாடு சொன்னீங்கன்னா எனக்கு வழங்காது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதே இல்லதென்றும் சொல்லுங்கள். சரீரப்பிரகாரமான பலன் வேணுமா, ஆவிக்குரிய பலன் வேணுமா அப்படின்னு இதில் நான் எதை கேட்குறது? இதில் பலன் தருவார், சத்துவம் தருவார்னு எழுதியிருக்கு. அதுக்கு நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும்னு எழுதியிருக்கு. ஒரு புது பலன் கிடைக்கும்னு எழுதியிருக்கு. கழுகு போல செட்டைகள் அடித்து ஒரு உயரமான அனுபவத்துக்குள்ளே பறந்து போகலான்னு எழுதியிருக்கு. ஓடலாம், நடக்கலாம், சோர்வோ இளைப்படைதலோ இருக்காது. இது எங்கே? என் சரீர வாழ்விலா அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலா என்று நான் உங்களை கேட்டால், தெரிந்தால் தெரியும் என்று சொல்லுங்கள். தெரியாவிட்டால் ஐயா தெரியலைன்னு சொல்லிட்டு போங்க. நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். நீங்கள் இப்படி மௌனமாக இருந்தால் நான் இன்னைக்கு ஒரு 11:30 வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஜோம் பண்ண கடவுன்னு போன வாரத்தை மாதிரி ஜோம் பண்ணி அனுப்பிடுவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, டைமிங் முடிக்கணும். நமக்கு அந்த நேரம் போனால் போட்டு நீங்கள் சொல்லாட்டி நான் அமைதியாக இருப்பேன். தெரியாதுன்னு ஏகமாக சொல்கிறதா இருந்தால் மொத்தமாக எழும்பி எல்லோரும் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியலை, புரியலை அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மக்களா? ஆவிக்குரிய பலனும் ஆவிக்குரிய சத்துவமும் வேணும். அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுவீங்க. சரி, இப்போ நம்ம சபையில் பலவீனத்தோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படியோ ஆராதனைக்கு வரணும்னு வந்துடுவாங்க, ஆனால் பல பலவீனங்கள் இருக்குது. ரொம்ப படுக்கையில் இருந்தால் தான் வரமாட்டாங்க, மற்றபடி வந்துடுவாங்க. அப்போ இந்த சரீர பலவீனம் உள்ளவர்கள், சரீர பலவீனம் உள்ளவர்கள், சரீரத்தில் சத்துவம் இல்லாதவர்கள் எப்படி ஜபிப்பீர்கள்? ஆவியின் பலனை அந்த அம்மா மாதிரி கேட்பீங்களா, இல்லை சரீர பலனை கேட்பீங்களா? இதுதான் மெஜாரிட்டியாக இருக்குங்களா? உங்கள் கட்சி தோற்று போச்சு, ஓட்டை இல்லை உங்களுக்கு. ஆவியின் பலன் இருந்தால் போதும் அப்படிங்காங்க. நீங்கள் சரீர பலன் இருந்தால் போதுங்க. எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் முதல்ல பாதிக்கிறது என்னுடைய ஆவியும், ரெண்டாவது பின்னால் சரீரமும் பாதிக்கும். பிரச்சனை வந்தாலே, போராட்டம் வந்தாலே, ஏதோ எனக்கு ஒரு சோதனை வேதனைன்னு வந்தாலே எது பாதிக்குது? ஆவிக்குரிய உள்ளான நிலையும் பாதிக்கு, சரீர பிரகாரமான சரீரமும் வெளிப்பிரகாரமான சரீரமும் பாதிக்கும். நான் நல்லா சாப்பிட்டா 3 இட்லி சாப்பிடுவேன் சமாதானமாக இருந்தால். என்னுடைய சமாதானம் போயிடுச்சு, எனக்கு ஆறுதல் இல்லை, தேறுதல் இல்லை, ஏதோ பாதிப்புன்னா 2 இட்லி சாப்பிடுவேன். இன்னும் பாதிப்பு தீரவே இல்லைன்னா 1.5 இட்லி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் 1 இட்லி ஆயிரும். நீங்கள் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என் வயரை எப்போதும் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் அது ஒரு
நிறை மாத கற்பிணி மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் என் வயத்தை வச்சு கணக்கு போட முடியாது. ஆனால் என் பலனை எனக்கு தெரியும். நான் கடந்த வாரம் எவ்வளோ பலனாக இருந்தேன், இந்த வாரம் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்படியானால் என்னை பாதிக்கிறது ஆவிக்குரிய ஜபம் இல்லைன்னா, ஆவிக்குரிய வேத வாசிப்பு இல்லைன்னா, ஆவிக்குரிய தளர்ச்சி, சத்துவம் இல்லாமை, பலன் இல்லாமைங்கிறதுனால வந்தால் சரீரமும் பாதிக்கும். அதுதான் கலா சொன்னாங்க, ஆவிக்குரிய பலன் கிடைச்சாலே சரீரத்துக்கும் என்ன கிடைக்கும்? அந்த அம்மா அனுபவம் அது. அப்படி அனுபவம் சிலருக்கு தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. ஆவியில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் தோட்டத்தில். அந்த அறைக்குள்ளே எல்லா கதவுகளும் பூட்டப்பட்ட நிலையில் ஒரு மணி நேரம் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை மட்டும்தான் பேசினேன். எல்லா நிலைமையும் சரியாகிவிட்டது. சரீரத்துக்கும் கர்த்தர் பலன் தந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியில் பலன் வந்தால் எங்கேயும் வருது. இதுதான் அனுபவம், உண்மையான தேவ பிள்ளைகளுடைய அனுபவம். பல வேளைகளில் பலவீனமாகிறோம், நாம் சத்துவம் இல்லாமல் போகிறோம். ஆனால் அங்கே பலன் வந்துடுச்சுன்னா எங்கே கடத்தி விட்டுருது? எங்கே பாஸ் ஆயிடுது? சரீரத்துக்கும் பாஸ் ஆயிடுது. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியை, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியை, பலனடைய அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகம் முதல் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பூமியிலே இருக்கிறார். இன்னும் பரமேறி போகலை. போனாரா போகலையா அந்த விவரம்லாம் நமக்கு தேவையும் இல்லை. இப்போ போயிட்டு திரும்ப வந்தாரா, இல்லை இங்கே தான் சுற்றிட்டு வர்றாரா, இதெல்லாம் இப்போ நான் பேச எனக்கு அவசியம் இல்லை. அப்படி 40 நாட்கள் பூமியில் இருந்தபோது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, அவர்களை பார்த்து சொன்னாரு, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே, இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ள, ஒரு 10 நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். அடுத்து, ஆகையால் அதனால நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், என் அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக நீங்கள் எருசலேமை விட்டு, சொல்லுங்க சத்தமா, போகாமல். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். இந்த சர்ச்சில் எத்தனை மீட்டிங் நடக்கோ அத்தனை மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நேரம் இல்லை,
அங்கே வேலை இருக்குது, இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நீங்கள் இப்படியே சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு கூட்டங்களை தவிர்த்தீங்கன்னா அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களை நடத்துவார். அவர் சொல்றாரு, எருசலேமை விட்டு என்ன செய்யாத, இங்க இரு, கூட்டத்தோட கூட்டமா வந்து ஆமைன்னு சொல்லு, அல்லேலூயா சொல்லு, நீ அங்க ஊர் சுத்தாத, டீ கடையில் ஒன்ன பார்த்தனே அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் சொல்ல மாட்டேன், நான் இங்கெல்லாம் இருக்கேன். ஏன் அந்த வம்பளம் தான் அவங்க கூட பேசிட்டு இருந்தியே பார்த்தனே, உன் சொந்த அலுவலாக அங்க போனியே இங்க போனியே, அதை செஞ்சியே இதை செஞ்சியே, எல்லாம் நல்லது தான். ஆனால் முதலாவது யாருடைய ராஜ்யத்தை தேடணும். நேற்று அதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன். நேற்று வந்தவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஊர் என்கிறவன் ஊரியை பெற்றான். நேற்று நான் தான் பேசுகிறேன். ஊரி என்பவன் பெசலையலை பெற்றான். யாரு? இவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான்னு உங்களுக்கு போர் அடிச்சிடும், படிக்கவே மாட்டீங்க. அது கொஞ்சம் கவனமாக படிக்கணும். இந்த ஊர் என்பவன் யூதா வம்சத்தான். அவங்க பாட்டி கதை பெரிய கதை, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. குறைவுகளை சொல்லி உங்களுக்கு வெறுப்பூட்ட விரும்பலை. இந்த தாத்தா ஊர் என்பவன் மோசையின் கை தளர்ந்த போது யுத்தத்தில் தோல்வி யோசுவாவுக்கு கிடைத்தது. கை உயர்ந்திருக்கும் போது அமலேக்கியரை மேற்கொண்டான். தேவ ஜனங்கள் தோக்காம இருக்கணும்னா, ஜெயம் எடுக்கணும்னா, வெற்றி சிறக்கணும்னா மோசையின் கை, அதை அப்படி சொல்றத உங்க ஊழியக்காரன் கைன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? உங்க ஊழியக்காரன் கை என்ன செய்யக்கூடாது? தளர்ந்து. அல்லேலூயா. நேற்று அதை பேசுனேன், நான் ரொம்ப விரிவா பேசல, டச் பண்ணேன். மோசையின் கை தளர்ந்தா தேவ ஜனத்துக்கு தோல்வி, நீ தோத்து போவ. ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஃபெயிலியர், ஜீரோ. வேணுமா? தேவையா? இப்ப என்ன பண்ணா, ஆரோனும் ஊரும் சேர்ந்து ஒரு கல்லை புரட்டிட்டு வந்து நம்மன்னா கல்லை புரட்டிட்டு வந்து தலையில போட்டிருப்போம். கல்லை போட்டு உட்கார வச்சாங்க. மோசை உட்கார்ந்தார். இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் கையை என்ன செய்தான்? தூக்கி பிடிச்சான். மோசை கோலை உயர்ந்திருக்கு, கீழே ஜெயம் எடுக்கு, வெற்றி நடக்குது. அமலேக்கியர் முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள், எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள், சத்துருக்கள் சிதறுண்டு போனார்கள், ஒருவரும் இல்லை. ஜெயம் தேவ பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கு மோசையின் கரம் என்ன செய்திருந்தது? உயர்ந்திருந்தது. இதை உயர்த்தி பிடிச்சவன் தான் ஊர். ஊருக்கு பேரன் பெசலையல். பெசலையல் செஞ்ச வேலையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா பிரமிச்சிருவீங்க. அவன் யூகித்து வேலை செய்தான், அவன் நூதனமான வேலைகளை செய்தான். மரத்தில் மட்டும் இல்லைங்க, வெள்ளி, பொன்னு, வைடூரியம், ரத்தின கற்கள், அனைத்து உலோகங்களிலும் அவன் சித்திரங்களை டிசைன் பண்ணினான். சித்தி மரத்தை எடுத்து பலிபீடத்திற்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டிக்கும் பெட்டியை செஞ்சான். பொன் தகட்டால் அதை மூடினான். இங்கே திரைச்சிலையை வைத்தான், அங்கே குத்து விளக்கை வைத்தான், அங்கே சமூகத்தப்புத்து மேஜையை வச்சான், அங்கே மேஜைக்கு மேலே சமூக தப்பங்களை வைத்தான்.
இங்கே உடன்படிக்கை பெட்டி வச்சான். எதை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே அதை தான் வச்சான். இந்த பக்கம் கல் சுவர் செங்கல்லாம் சுவர் கட்டலை, அந்த சீத்தையும் மரத்தாலையும் கட்டலை. அவன் தகசு தோலை எடுத்து தோலில் பணி செய்தான். யூகித்து யூகித்து அனந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த பெசலேயேல் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அத்தனை வேலைகளை செய்து முடித்தான். மோசே கர்த்தரை கூப்பிட்டு சொன்னா வேலை முடிஞ்சிடுச்சு, நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டியாப்பா. கர்த்தர் வந்தார். மோச வேலை பார்க்கல, பெசலேயல் டீம் தான் வேலை பார்த்தது. பெசலேயலுக்கு ஒரு குழுவை கர்த்தர் கொடுத்தார், சிலரை சப்போர்ட் கொடுத்தார், எல்லாம் சேர்ந்தான் பண்ணாங்க. இந்த ஆர்டிக்கல் இன்ஜினியர் வந்து பெசலேயல், அவர் தான் உயர்வான ஒரு தேவ மனிதன். வரைபடத்தை அவர்தான் வரைந்தார். தேவன் வரைந்து மோசை காட்டினாரு. மோசை பெசலேயலுக்கு காட்டலை, ஆனால் பெசலேயேல் தன்னோடு இருந்த மக்களுக்கு வரைபடத்தை காண்பித்து எதை எதை எப்படி தேவன் சொன்னாரோ அப்படியே நிறைவேற்றி முடித்தான். காரணம் என்ன தெரியுமா? அந்த விசேஷித்த ஆவியை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இந்த ஞானத்தை ஓம் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டா எப்படி இருக்கும்? நான் நேற்று கேட்டேன், என் பிள்ளைகள் இந்த விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொண்டா எப்படி இருக்கும்? எனக்கு பெருமை தானே. எங்கள் தாத்தா அந்த மோசையின் கரத்தை உயர்த்தி பிடிச்சி தேவ மக்களுக்கு பணிவிடை செய்தாரே, அதனுடைய பலனை பேரன் இன்னைக்கு அனுபவிக்கிறான். கை வராத தட்டுறதுக்கு. என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், அறிவா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும். இருக்கும். நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? நேற்று நான் பேசினேன், கொஞ்சம் கூட அழுத்தமாக பேசினேன், திருத்தமாக பேசினேன். நீ விதைக்கிறதான் நீ அறுப்பா, உன் சந்ததி அறுக்கும். அதுக்கு பல திருஷ்டாந்தங்கள் வேதத்தில் இருக்கு. நன்றைய செய்திக்குள்ள வரணும். அப்போஸ்தலர் 1:4 சொல்லுது, இயேசு சொன்னார் பாருங்க, பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும்பா, அப்படி வந்து நீங்க ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள். அடுத்து, ஆகையால் அதனால நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். இங்க இருடா, உட்கார சொன்ன இடத்துல உட்கார், ஜெபம் பண்ண சொன்ன இடத்துல உட்காந்து ஜெபம். பாட்டு பாட சொன்னா பாட்டை பாடு, கையை தட்ட சொன்னா கையை தட்டு. எருசலேமை விட்டு போகாம என்னிடத்தில் கேள்விப்பட்ட, என்கிட்ட கேள்விப்பட்டீங்க இல்லையா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற இது காத்திருங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. பிதாவினால் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. அங்கே எழுதியிருக்கான்னு பாருங்க, எல்லாம் உங்க பைபிளில் எழுதியிருக்கான்னு பாருங்க. நீங்க என்னையே பார்த்தீங்கன்னா ஏன் மூஞ்சில எழுதியிருக்காது. பிதாவின் வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம் யாருக்கு கிடைச்சது? தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே யோவேலுக்கு கிடைச்சது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னான். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆலயத்துக்கு சும்மா வான்னு நான் சொல்றதில்லை. சனிக்கிழமை ஒரு காலை கூட்டத்தை வையி கர்த்தர் சொன்னார், அதை நான் வச்சேன். தேவன் சொல்றாருங்க. எனக்கு என்ன ஆசையா கூட ஒரு கூட்டத்தை நடத்தினா கிரீடமா கிடைக்க போகுது, இல்லை கூட 10 ரூபா காணிக்க கொடுப்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்காக எல்லாம் கிடையாது. கட்டளை, இது தேவனுடைய கட்டளை. அகஸ்ராயன் ஒரு கட்டளை பிறப்பித்தான். டும் டும் டும்னு முரசு கொட்டி அதெல்லாம் ஊரெல்லாம் சொன்னாங்க. அது சொல்லும் போது சொன்னாங்க, இது யாருடைய கட்டளை? அகஸ்துராயனுடைய
கட்டளை. பைபிள் படிக்கணும், ஞாபகத்தில் வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. 1க்கு 10 முறை படிச்சுட்டீங்கன்னா ஞாபகத்தில் வந்துடும். அவரவர் என்ன கட்டளை கொடுத்தான்? தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு போயிடணும். எதுக்கு மேஜை அடிக்கன்னு புரிஞ்சிட்டீங்களா? தூங்கப்படாது. அல்லேலூயா. அப்படியே உசுப்பி உசுப்பி விட்டு பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு என்ன மண்டையில் ஏறும்? ஐயோப்பா, கண்ணை தான் முடிக்க முடியலையே, அதான் உள்ளே இழுக்க. இன்னொரு தடவை தூங்குறத பார்த்தா ஜெபத்தை முடிச்சிருவேன். எனக்கு மணிக்கணக்கெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. நீங்கள் என்ன 12 மணி வரைக்கும் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறத விட வீட்டில் போய் நிம்மதியாக படுத்து ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் போய் டீ கடையில் போய் டீயை குடிங்க, வடைய சார். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. அவர் தரப்போறாரு. அப்போ நீங்க இங்க இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவி உங்க இடத்துல வரும். சொன்னாரா? காத்திருங்கள்னு சொல்லிட்டு காத்திருக்கும் போது என்ன வரும்? ஆமா, 8ஆம் வசனமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன அடைவீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பலன் அடைவீங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவம் தான். நான் சும்மா ஏட்டு சுரக்காக கிடையாது, இதை படிச்சுட்டு சொல்றது கிடையாது. நான் வாழ்க்கையில் எதை ருசித்து அனுபவிக்கிறேனோ அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவி வரும்போது என்ன அடையலாம்? சொல்லுங்க, என்ன அடையலாம்? ஆமா, அது ஆவிக்குரிய பலனா உலக பிரகாரமான சரீர பலனா நான் விளக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே முதல்ல பார்த்துட்டோம். ஆவில பலன் வந்தாலே எங்கே வந்துடுது? சரீரத்துக்கும் என்ன வந்துடுது? இது உங்களுக்கு விசுவாசிக்க முடியாது, நம்ப முடியாது. ஒரு B12 இன்ஜெக்ஷன் போட்டால் தான் பலன் வரும்னு உங்களுக்கு டாக்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சத்து மாத்திரை போடுங்க. என்ன மாத்திரை? சத்து மாத்திரை போடுங்க. சத்தான பானங்கள், பழ வர்க்கங்கள், பொடி, பவுடர்ஸ் நிறைய இருக்கு. ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, விவா, காம்ப்ளன், என்சோர், இன்னும் என்னெல்லாம் பவுடர் பவுடர் பவுடர், சத்து மாவுகள். இதெல்லாம் நமக்கு தேவைதான். உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா. ஆனால் நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு அது எக்ஸ்ட்ராவே அவர் தருவார். இப்போ பரிசுத்த ஆவி வருது, நீங்கள் பலன் அடைகிறீங்க. யூதேயா, எருசலேம், சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருக்கு எப்படி இருப்போம்? என்ன வரும்போது? என்ன வரும்போது? ஐயா, எனக்கு உடம்புக்கே சரியில்லைன்னா நீ சோம்பேறி உருண்டுகிட்டு வந்தானா என்ன செய்ய? நல்ல ஆவியில நிரம்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். தனசிங், உனக்கு தெரியும், உங்க ஊர்ல மேல கடைசியில் ஒரு அம்மா இருந்தாங்க, டீச்சர். அவங்க ஏராளம் பிள்ளைகளை பெற்றவங்க. ஒரு பிள்ளை பெறுவதற்கும் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளை பேர் வரும்போது பாஸ்டர் மாட்ட கேட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவாங்க, பிள்ளைகளை பெத்து போட்டுருவாங்க. ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டேங்க. எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல கிடையாது. மருத்துவச்சிகள் வரணும்னு கட்டாயம் இல்லை. அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செய்வாங்க? பெற்று பிரசவிப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால சத்தியத்தை நான் பேசுறேன். பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன கிடைக்கும்? இது எங்க இந்த பலன்? ஆவியிலையா, ஆத்மாவிலையா, சரீரத்திலையா? 3 பகுதிகள் நமக்கு இருக்குல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம். அப்படி ஏதாவது எழுதியிருக்கா? நீங்க வாசித்திருப்பீங்களா? பல முறை வாசித்திருப்பீங்க.
இந்த 3 பகுதிகளில் எங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார்? இது கேள்வி. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ ஒரு கேள்வியிலே முடிச்சிருவேன். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாப்பா மேலே? உங்களுக்கு சூடே இருக்காது. இந்த பக்கம் எல்லாம் பால் சீலிங் இருக்கு, அந்த மக்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடு. சாட்சிகளா இருப்பிய, எருசலேமில் இருப்பிய, யூதேயாவில் இருப்பிய, சமாரியாவில் இருப்பிய, பூமியில எங்க போனாலும் சரிதான். எப்படி இருப்பிய? என்ன சாட்சி? கேள்வி சொல்லுங்க செல்வி. என்னையே முறைச்சு பாக்கிய சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஏன் பல்ல குத்துத? என்ன சாட்சியா இருப்பீங்க? பல்ல குத்தக்கூடாது. சொல்லுங்க, என்ன சாட்சி? நீங்கெல்லாம் விசுவாசிகள், மூப்பர்கள், ரொம்ப காலம் சபையில் இருக்கிறீங்க. ஏன் சொல்லக்கூடாது? தப்பா சொன்னா தான் என்ன, திருத்திக்கிடுவோம். சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன சாட்சி? சொல்லுங்க. உங்களுக்குள்ளேயே சொன்னா எனக்கு எப்படி கேட்கும்? உண்மையா இருக்கிறவர்கள் சாட்சியா இருக்கிறாங்க. ஒன்று, அது ஒண்ணுதான். இன்னும் வேற உண்மை, உத்தமம், பொய் சொல்லாமை, திருடாமல் இருப்பது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது, சண்டை போடாமல் இருப்பது, பிறருடையதை அபகரித்து கொள்ளாமல் இருப்பது, இச்சிக்காமல் இருப்பது, யார் யாரோ எதை எதையோ செய்தாலும் நான் அப்படி இல்லைங்க, நான் விலகிதான் இருப்பேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பெந்தைகோஸ்தே வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படின்னு வாழ்வோம் இல்லையா? இதெல்லாம் ஆவிக்குரிய நிலையிலே சாட்சிகளாய் இருப்பதை குறிக்கிறது. ஆமேனா இல்லையா? உத்தமம், உண்மை, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறது, தசம பாகம் கொடுக்கறது, ஏழைக்கு இரக்கம் பாராட்டுறது, தர்ம பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை சாட்சியாக வெளிப்படுத்தக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காரியம். இது அப்படியே புரட்டி நாணயத்தினுடைய மறுபக்கம் சரீர பிரகாரமா சாட்சி. சரீர பிரகாரமா சாட்சியா இருக்கிறது எப்படி? நிறைய விஷயம் நீங்க ஆவியிலே நடப்பிக்கிறது கிடையாது. நாம் இந்த உலகத்தில் சரீரத்தில் இருக்கிறோமா, ஆவியா இருக்கோமா? அப்ப சரீர பிரகாரமான காரியங்களை நடப்பிக்கிறோமா, நடப்பிக்கலையா? அதுல சாட்சி எது? என்னம்மா? கிரியை. அதான் ஆவிக்குரிய செயல்பாடின் வெளிப்பாடு தான் கிரியை. அது சரீர பிரகாரமா ஊர் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இருக்காது. அது ஆவிக்குரிய மனிதர்கள் தான் கிரியை உள்ளவர்களாக இருப்பாங்க. எதை விசுவாசிக்கிறோமோ அதை கிரியையிலே வெளிப்படுத்தும். விசுவாசம் இல்லாத கிரியை. அதனால் அது ஸ்பிரிச்சுவல். கிரியை என்பது ஆவிக்குரிய நிலை. நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் தான தர்மம் பண்ணுறேன், நான் இரக்கம் பாராட்டுறேன், நான் ஏழைகளுக்கு இறங்குகிறேன்,
அப்பா அம்மாவை கனப்படுத்துகிறேன். சகோதர சகோதரிகளுக்கு கனத்தை கொடுக்க வேண்டிய பிரகாரம் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி சில விஷயங்களில் நாம் ஆவிக்குரிய நிலையில் சாட்சியாக இருக்கிறோம். உலக வாழ்வு, சரீர பிரகாரமான வாழ்வு, இதுலேயும் ஒரு சாட்சி இருக்கணும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அதை எப்படி விளங்க பண்ணுறது? ஏழைக்கு இறங்குறது நான் மட்டுமா இறங்குறேன்? பெரிய பெரிய பிச்சைக்காரங்க கூட லட்சக்கணக்கான பணத்தை ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்குறான். பிச்சைக்காரன் தொழில் என்னன்னா பிச்சை. அவன் 3 லட்சம் 5 லட்சம் கொண்டு போய் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறான். பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். தொழில் பிச்சை எடுக்கிற தொழில் லட்சமான பணத்தை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்குறான், ஊனமுற்றோர் கொடுக்குறான், படிக்காத பிள்ளைகளுக்கு படிப்புக்காக கொடுக்குறான், பிரதமர்கிட்ட கொண்டு கொடுக்கான், ஜனாதிபதிகிட்ட கொண்டு கொடுக்கான், பிச்சைக்காரன் முதலமைச்சர்கிட்ட கொண்டு கொடுக்கான், நீதிபதிகிட்ட கொண்டு கொடுக்குறான். அந்த பணம் மோசமாக இருக்கக்கூடாது, இடையில எங்கேயாவது கை மாறிடக்கூடாது, கவனமாக கொடுக்குறான். தர்மம் பண்ணுறது நம்ம மட்டும் இல்லைங்க. நீங்கள் இப்படியே நாங்குநேரியிலிருந்து நீங்கள் அப்படியே வள்ளியூர் ரூட்டில் போனீங்கன்னா, அந்த நாகர்கோவில் ரூட்டில் போனீங்கன்னா, நாங்குநேரி தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் போன உடனே ரைட் சைடில் ஒரு பெரிய ஹால் இருக்கு. அது தர்ம ஸ்தலம்னோ என்னமோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. தினசரி மத்தியானம் சாப்பாடு, நல்ல கடை அரிசி, பொடி அரிசி சாப்பாடு, சாம்பார், நெய், அப்பளம், ஒரு வத்தக்குழம்பு, ஒரு ரசம், ஒரு மோர், ஒரு பாயாசம். அந்த மண்டபத்துக்குள்ளே போகிற அத்தனை பேருக்கும் கொடுப்பாங்க. ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து வந்தெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இலவசம். அது ஒரு நகை கடைக்காரன் கொடுக்குறான். ரட்சிக்கப்பட்டவன் இல்லை, விசுவாசி இல்லை, நகை கடையும் துணி கடையும் வச்சுருக்கான். அவன் தனக்கு வருகிற வருமானத்தை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறான். ஐஸ்வர்யவான்கள் கனவான்கள் எல்லாம் தர்மம் பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு என்று மட்டும் நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்கிட மாட்டேன். உலக பிரகாரமாகவும் அநேகர் இப்படி செய்கிறாங்க. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் எல்லாரும் பண்ணுறாங்க தர்மம். அதனால் தர்ம காரியங்கள் இது அதெல்லாம் ஆவிக்குரிய மக்கள் மட்டும் பண்ணுறது கிடையாது. உலக பிரகாரமான மக்களும் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால் சாட்சிகளாக இருப்பீர்கள், சரீர வாழ்விலா ஆவிக்குரிய வாழ்விலா. இதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு சாட்சியின் வாழ்வு. சரியா தப்பான்னு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம், மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு போகாதீங்க போகும்போது. என் மனசில், என் சபையில் என் அன்பு சகோதர சகோதரிகள், சில குடும்பங்கள் நன்றாக இருக்கிறார்கள். பொருளாதார நிலையில் நான் அவர்களை பார்க்கிறேன். அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா இருக்காங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, கோயிலுக்கு வராங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் ரைட், ஓகே. அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை நான் எழும்பும்படி சொன்னால், நான் கடன் இல்லாமல் அன்றாட வாழ்வை, என் ஜீவியத்தை நான் செலவு செய்கிறேன்.
ஒரு நல் வாழ்வை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எழுப்பி நில்லுங்க அப்படின்னா எத்தனை பேர் நிற்பாங்க இந்த சபையில்? பத்து குழுவில் கடன் எடுத்து 12வது குழுவிலையும் கிடைக்குமான்னு வகை பார்க்குற நபர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. ஒரு பேங்க்கில் லோன் போட்டு அடுத்த பேங்க்லேயும் போடலாமா என்று வகை தேடுகிறவர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியில், அதாவது தன்னிறைவுடன், யாற்றையும் கையேந்த வேண்டியில்லை, யாற்றையும் கேட்க வேண்டியில்லை, நான் நல்லாவே இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு யார் முன் வருகிறீர்கள்னா நான் கையை தூக்க மாட்டேன். என்னப்பா அதெல்லாம் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். நான் கை தூக்க மாட்டேன். யார் தன்னிறைவோடு இருக்கிறீர்கள் அப்படி கையை தூக்குங்கன்னா நான் தூக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதனால தான் என்னை மதிப்பீடு செய்து என்னை போல உங்களையும் நேசித்து இந்த பகுதியை சூஸ் பண்ணி எடுத்தேன். இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் நேரத்துக்கு முடிக்க பார்க்குறேன். பொருளாதார ரீதியாக நான் நலிவுற்றவனாக, பலவீனனாக, சத்துவம் இல்லாதவனாக இருந்தால் எனக்கு அங்கே பலன் தேவை, சத்துவம் தேவை. பொருளாதார ரீதியில் நான் ஒரு நிலையில் இல்லை, நிலைப்பாட்டில் இல்லை, உறுதித்தன்மையில் இல்லை, தடுமாற்றத்தில் இருக்கிறேன். யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டால் முதல் ஆளாக நான் தான் கையை தூக்குவேன். நீங்கள் எப்படியோ தெரியாது. யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கஷ்டம் இல்லைன்னு சொல்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, விருப்பம், பொருளாதார ரீதியில் சபை, இந்த திருச்சபை, என் மக்களும் நானும் பொருளாதார ரீதியாக சாட்சியாக வாழலாமா, வாழ முடியாதா? பைபிள் என்ன சொல்லுது? கேட்கவே இல்லையே. இவ்வளோ நேரம் என்ன கவனித்தோம்? கர்த்தருக்கு காத்திருந்தா பலன் அடையலாம், புது பலன் அடையலாம். பரிசுத்தாய் உங்கள்கிட்ட வந்தால் என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். சத்துவம் இல்லாதவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொல்லிகிட்டே வந்துட்டேன். இப்போ கேட்குறேன், பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கிற நமக்கு கர்த்தர் பலன் தருவாரா? சத்துவம் இல்லாமல் இருக்கிற நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவாரா? ஆமா இல்லையா? அதை செய்ய தேவனுக்கு வல்லமை இருக்கா? ஏன் அது ஒரு சாட்சியின் வாழ்க்கை இல்லையா? நீ கடன் பட்டு கஷ்டப்பட்டு 4 பேர் உன்னை ஏசி பேசி திட்டி வாங்கின கடன் கொடுக்க மாட்டான், பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறா பாரு, வெக்கமா இல்லை? சேலை உடுத்தணுமாக்கும். இப்படிலாம் அங்கே பேசுறது உங்கள் காதுக்கு வரலையோ? சாட்சி இல்லைங்க. வாங்கின கடனை கொடுக்காட்டி என்ன இல்லை, சாட்சி அவுட்டு. நான் கடன் வாங்குவேன், கடன் கொடுத்துருவேன். ஆனால் கொடுக்க முடியாமல் இருப்பேன். ஆனால் வாங்காமல் இருக்கணும். என்னுடைய திராணிக்கு தக்கதாக தான். 1ஆம் தேதிக்கு மேலே எனக்கு பணம் கிடைக்கும்னா 20ஆம் தேதி நான் கடன் வாங்கலாம். பிரதர் ஒரு 10 நாளில் தர்றேன்னு சொன்னால் ஓகே கொடுத்துட்றான். 1ஆம் தேதி போன பிறகும் அந்த கடனை கொடுக்க முடியலன்னா நான் உயிரோடு வாழணுமா? அது சாட்சியின் வாழ்வா? ஹலோ, சொல்ல மாட்டீங்க. சாட்சியின் வாழ்வா? உங்களை வாழ்த்துவாங்களா, இகழ்வாங்களா? பிள்ளை வளர்க்கறதுக்கு காசு இல்லை, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு காசு இல்லை, ஊருக்கு போகணும், அங்கே ஒரு கல்யாண வீடு, மொய் எழுதுறதுக்கு காசு இல்லை,
நான் கேட்கல பலருடைய செய்திகளையும். இது என்ன சாட்சிங்க? இது என்ன சாட்சி? இதை போய் பெரிய சாட்சிக்கிறே. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இதை ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இது நாங்கள் பலன் என்று சொல்ல முடியுமா? இது சத்துவம் என்று சொல்ல முடியுமா? இது நம்முடைய வாழ்க்கையின் பலவீனம். ஆமேனா இல்லையா? இது நமக்கு ஒரு இழப்பு, இது தீங்கு, இது அவமானம். நான் வேற எதையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப உறுத்தலா இருக்கு. நானும் கடனோடு வாழ்ந்தா சாட்சியா வாழ முடியாது. நீங்களும் கடனோடு வாழ்ந்தா சாட்சியா முடியுமா? கடனே இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களுக்காக 2 கையும் இப்படி உயர்த்தி தட்டி தோத்திரம் சொல்லுங்க. தோத்திரம். யாரோ ஒரு சிலர் இருக்கலாம். போகிறவங்கள தடுக்காதீங்க. போகிறவங்க போட்டும். நமக்கு அவங்கள பிடிச்சு வைக்க முடியாது. பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். அதை திரும்ப கொண்டு வந்து நடவும் முடியும். வேர் இருக்குல்ல, தடுத்துரும். ராமேன்னு சொல்ல மாட்டேங்க. வேரோட எதுக்கு பிடுங்குதாருன்னா அது திரும்பவும் கொண்டு வந்து என்ன செய்ய முடியும்? நான் உங்களை விவரமான ஆட்கள் நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். தப்பாக பேசணும். வேரோட இருக்கிற செடி தழுக்குமா தழுக்காது? வேற இப்போ நான் சொன்னேன் ஆமாம் இல்லைன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. என்னையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. பிதா நடாத நாற்றுகள் எல்லாமே எப்படி பிடுங்கப்படும்? அப்புறம் நடணும்னு அவருக்கு ஒரு சித்தம் வந்தால் கொண்டு வந்து என்ன செய்வார்? நட்டுருவார். தடுத்துடும், கனி கொடுக்கும். சாட்சிகளாக நம்மெல்லாம் இல்லைன்னு தான் இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறேன். செல்வச்சிமான்களா இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றதை நம்புங்க. இப்ப நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறது நல்லதா, தரித்திரம் முடிச்சவனா இருக்கிறது நல்லதா? எது சாட்சியா இருக்கும்? சத்தமா சொல்லணும். எப்படி இருக்கிறது நல்லது? நீங்க நாங்க அந்த தரித்திரத்திலே கிடக்கும் சார் அப்படின்னு சொல்ல போறீங்களா? சாட்சியின் வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது என்பதை நான் சொல்றேன். முக்காலுக்கு நான் முடிப்பேன். என்னுடைய குறிப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன்? உபாகமம் 8:18 நான் ஒரு குறிப்புக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. 18 சொல்லுமா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. யார நினைக்கணும்? ஐயா எல்லாரும் யார நினைக்கணும்? என்னத்தையா நினைச்சிட்டு இருக்காங்க. மணியே பார்த்துட்டு கிடக்காங்க. அது ஓடாம கிடந்தது. இன்னைக்கு தான் ஓட சொன்னேன். அது சொன்னது தப்பா போச்சு. கொஞ்சம் பின்னால திருப்பி வைப்பா. எல்லாரும் யார நினைக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தர் யாரு? இயேசு. சத்தமா சொல்லுங்களேன். முழு பலத்தோடு சொல்லுங்களேன். என் தேவனாகிய கர்த்தர் இயேசு. அவரை நினைச்சுக்கோ. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். எனக்கு தேவனா வர்றதுக்கு முந்தி என்னுடைய பிதாக்களுக்கு அவர் தேவனா இருந்தாரு. அவங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார், சத்திய வாக்கு கொடுத்தார், ஆணையிட்டு கொடுத்தார். அவைகளை என் தேவன் உறுதிப்படுத்தும்படி. ஹலோ, என்ன செய்யும்படி? உறுதிப்படுத்துற ப்ரூஃப், நிரூபிக்கும்படி. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யோசேப்புக்கு கொடுத்த வாக்கு. யோசேப்புக்கெல்லாம் அவங்க அப்பா மூலம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை படித்தேன். நேற்று ராத்திரி உட்காந்து படித்தா எத்தனை முறை படிச்சிருக்கேன். இன்னைக்கு படிக்கும்போது ஒரு புது டேஸ்ட். என்ன ஆசீர்வாதங்கள்! என் பிதாக்களுக்கு
கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராள வேதாகமத்தில் இருக்கு. என் கண்ணை திறந்து எங்க அப்பா என்ன படிக்க வைக்கணும், நான் பைபிள் படிக்க ஆசையா இருக்கணும், நான் பைபிள் படிக்க விரும்பணும், பைபிளை படிக்கணும். இந்த பையங்கள்லாம் பைபிள் அங்கே வச்சுட்டு போயிடுவான். ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்து மடியில் வச்சுக்கிடுவான். நல்லா பார்ப்பாங்க. திங்கக்கிழமையிலிருந்து எங்கே பைபிள் இங்கே இருக்கு, ஆள் அங்கே இருக்கு. ஒருவேளை என்ன மாதிரி இந்த டேபிளில் ஒரு பைபிள், அந்த டேபிளில் ஒரு பைபிள், இந்த டேபிளில் ஒரு பைபிள் இருந்தால் ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஒரு பைபிள் இருக்கும், அதே சமயத்தில் அங்கே சர்ச்சில் ஒரு பைபிள் வச்சுருப்பேன். ஹாஸ்டலில் கூடவே ஒரு கங்காடன்ஸும் வச்சுருப்பேன், ஒரு பழைய கங்காடன்ஸ், ஒத்து வாக்கிய வேதாகமும். ஏதாவது எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கணும். எனக்கு மூச்சு பேச்சு எல்லாமே வேத புத்தகம் தானே, பிழைப்பே அதுதானங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜீவிதமே கர்த்தருடைய வார்த்தை, 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 வார்த்தை. அவர் பேச நான் கேட்க, நான் பேச அவர் கேட்க. இதுதான் என் ஜப நேரம். ஒருத்தர் அப்படி பாட்டு பண்ணார், எனக்கு ஞாபகம் இல்லை. என் ஜப நேரம்னா என்னது? அவர் பேச நான் கேட்க, நான் பேச. சொல்லுங்க தம்பி, நீங்க ஜப நேரத்தில் போயிருக்கீங்களா? ஜப நேரத்துக்கு அதான் எனக்கு ஸ்டான்லி அண்ணன் சொன்னார், பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் தலைவராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் தான் ஸ்தாபகர். அவரே தனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட். எல்லாருக்குள்ள சட்டம் தான் அவருக்கு. அவர் டாக்டர், அவருடைய ஒய்ஃப் ஸ்டான்லி ராஜன் பெரிய டாக்டர். அவங்கெல்லாம் சர்ஜன், மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க. ஆபிரகாம் பண்டிதருடைய குமாரத்தி, ஒரே குமாரத்தி. ஏராளமான வயல்வெளிகள், உள்ளே நடு இடத்திலே அவங்க அந்த ஆற்று பாசனம் தஞ்சாவூரில் நெல் களஞ்சியம் அவங்க ஊர் தான். அந்த சகோதரி எல்லாம் விற்று 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 ஊழியத்தில் போட்டவங்க. ஸ்டான்லி அண்ணன் சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணவர், ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்தில் வந்தார். அவங்க சரித்திரம்லாம் சொல்ல முடியாது, வாயால சொல்ல முடியாது. அவ்வளவு தியாகம், தியாகம், தியாகம். ஊழியத்தில் மெழுகுவர்த்தி போல கரைந்தவர்கள். தன் கைவசம் உள்ள தன் தாய் வீட்டை கூட வித்தார் ஊழியத்துக்காக. எல்லாருக்கும் ஒரு MIT வாங்கி கொடுத்தாரு, தனக்கும் அதே வாகனத்தை தான் வச்சிருந்தார். அந்த தேவ மனுஷன் சொன்ன பல காரியங்கள் உண்டு. அண்ணன் ஸ்டான்லி அவர்கள் ஜபத்தை குறித்து, வேதத்தை வாசிப்பதை குறித்து, குடும்ப ஜபத்தை குறித்து ரொம்ப முக்கியப்படுத்துவார். ஜபிக்காத மக்களை குறித்து ரொம்ப எச்சரிப்பார். வேதம் வாசிக்காதவங்களை குறித்து ரொம்ப எச்சரிப்பார். ஆண்டவரே சொல்றார், வேதத்தின் மகத்துவத்தை எழுதி அவங்க கையில் கொடுத்தா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்நிய காரியமாக நினச்சிக்கிட்டு இருக்கானே, யாருக்கோ நினச்சிட்டு இருக்கானு. நான் அதிகமாக அந்த ஸ்டான்லி அண்ணனுடைய வார்த்தைகளை கேட்பேன், என் உள்ளமே உடைஞ்சு போயிடும். ஆண்டவர் அவரை கொண்டு பேசுறாரு, பல காரியங்களை பேசுவார், சத்தியத்தை பேசுவார். அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நினைச்சு பாரு, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை நிரூபிக்கும்படி, நிலைநாட்டும்படி, அதை உறுதிப்படுத்தும்படி, அதை ப்ரூஃப் பண்றதுக்காக உனக்கு என்ன செய்வாரு? உனக்கு என்ன செய்வார்? பக்கத்தில் கேளுங்க, உனக்கு என்ன செய்வாரு? பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு என் ஜனத்துக்கு அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் பேசினார். ஆண்டவர் என்னோடு சொன்னார், இந்த நாட்களில் நான் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் பலன் இருக்கு. இந்த பலன் எதுக்காக கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக பலனை உனக்கு கொடுக்கிறவர் நான் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் இந்த செழிப்பின் உபதேசக்காரன் கிடையாது, ஆனால் செழிப்பை விரும்புகிறவன். ஏன்னா நான் வாழ்ந்து சுகித்திருப்பதை
என் ஆண்டவர் பார்த்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஆமென். நான் தரித்திரத்தில் கஷ்டப்பட்டா அவர் ரொம்ப வேதனைப்படுவார். என் பிள்ளை இருக்கிறா கரூரில், நான் பெற்றெடுத்த மகள், பாசத்திற்குரியவள், ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன். பாஸ்டர் கேப்ரியல் அவங்க அப்பா அம்மா ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. 2 பேரும் ஊழியத்துக்கு கொடுத்தனால அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பிள்ளைகளையும் அவங்க ஊழியத்துக்கு தான் அர்ப்பணிச்சிருக்காங்க. நல்ல எஜுகேஷன், படிப்பு, எவ்வளோ படிக்கணுமோ படிச்சுக்கோ, எவ்வளவு நல்ல வேலைக்கு போக முடியுமோ போ, எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுக்கோ. சூசன் என் கூட அடிக்கடி இந்த காலில் பேசிகிட்டே இருப்பாள். அவள் சொன்ன, தாத்தா உங்களுக்கு நான் ஒரு இனோவா கார் வாங்கி தரலாம். நான் இந்தியா வந்த உடனே முதல் ஆண்டு விட்டுருங்க, 2வது ஆண்டில் நான் உங்களுக்கு ஒரு இனோவா வாங்கி கொடுக்கலாம். அவ சொன்னா. அது ஏன் சொன்னான்னா, அவ தங்கை டெல்லியில் படிப்புக்காக அந்த பல்கலைக்கழகத்தில், அந்த யூனிவர்சிட்டியில் சேர்க்கப்பட்ட போது அவளுக்கு ஒரு 1,20,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வேறு இருக்குது. இது எல்லாமே அரசாங்கமே பொறுப்பெடுத்து கொண்டது. காரணம் அவளுடைய மதிப்பெண்கள் அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு, அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுனால. அதுவும் அரசு பள்ளி, தமிழ் மீடியம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலைங்க. ஏன்னா ஞானத்தை கொடுக்குறவர் யார்? அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறா. விசுவாசிக்கிறீங்களா? இதில் படித்தாதான் வேலை, அதில் படித்தா நோ 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 நோ. திண்ண பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் வேலை கிடைக்கும், கர்த்தரால் கொடுக்க முடியும். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மா ஆகுமே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மா ஆகுமே. இப்போ என் பிள்ளைகளால் நான் உயர்த்தப்பட போகிறேன். எனக்கு இருக்கிற பலத்தை கர்த்தருக்கு செலவு பண்ணா போதும். அன்றைக்கு ஊர் என்கிற மனிதன் கர்த்தருக்காக செலவு பண்ணான். அவன் பிள்ளைகள், அவன் சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆர்டிக்கல் இன்ஜினியருங்க, சாதாரண இன்ஜினியர் கிடையாது. நுட்பமான வேலை, யூகித்து செய்கிற வேலை, பிரமிக்கத்தக்க வேலை. ஓ என்னென்ன வேலைலாம் கூடுமே. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. இன்னொரு முறை கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடும் கூடும், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்து கடும் புயல் அதட்டீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடந்தீரே, சாத்தானை ஒடுக்கினீர், ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, அமரகன சாத்தானை கொடுத்தீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது
வானம் பிடித்ததையா ஓஹோ யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா glory. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே உன்னாலே எல்லாம் கூடும் ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றும் இல்லை, கூடாதது ஒன்றுமில்லை சத்தமா சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை நல்லா கைதட்டி தோத்திரம் பண்ணுங்க. சாட்சிகளாய் நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய பாதத்துல காத்திருந்தா போதும் ராஜா. அந்த பலவீனத்தில் நீர் எங்களுக்கு பலன் தருகிறீர், அந்த இயலாமையில் எங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறீர். ஆண்டவரே எங்களுக்கு சத்துவத்தை தருகிறீர். பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும் பொழுது எருசலேமில், யூதயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தமும் இப்படிப்பட்ட சாட்சிகளாய் நாங்கள் மாற முடியும், மாற முடியும், மாற முடியும் ஆண்டவரே. மகத்தானே கௌரியாத்தனே ஜல்லரதிகான கௌசியாலே ஏ பதரகதரமா கௌரவ கலபஷலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து அவருக்கு ஆராதனை செய்யுங்க. அவர் நல்லவர். ஓ, ஐஸ்வர்ய சம்பன்னர்களா மாத்துறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர் அவரே, அவரே, அவரே. ஓ ரபகலபதர மகதியாந்தரமா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், ஆக்கி கொண்டாய். கூடாரத்தை அணுகாது மகனே, சரித்திரம் வராது, குறைவு வராது மகளே. வாகை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, எந்த ஒரு பொல்லாப்பு உன்னை அணுகாது, நேரிடாது. ஆண்டவரே, தகப்பனே அப்படியே செய்யும். கைகளை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை